கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் பாவாடை சாமியார் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 7. குப்புசாமி எந்த ஹோட்டலில் சாப்பிட ஏற்பாடு செய்து கொண்டிருந்தானோ அங்கேயே தனியான ஒரு அறையையும் வாடகைக்கு எடுத்துக் கொண்டிருந்தான். ஆதலால் அங்கே போய் இருந்து அன்றைய பொழுதை போக்கிவிட்டு மறுநாளைய காலையில் அழகுதுறையின் வைத்தியசாலைக்கு வந்து சேர்ந்தான். வந்தவன் முதல் நாள் உடுப்பில்லாத ஜவான்கள் எங்கே இருந்தார்களோ அதே இடத்தில் உடுப்பில்லாமல் 4 ஆசாமிகள் மரத்தின் மறைவில் உட்கார்ந்து 15ஆம் புலி விளையாடியபடி ரகசியமாக அழகுதுறையின் வைத்தியசாலையை கவனித்துக் கொண்டிருந்ததை பார்த்தான். அதுவுமன்றி ஒரு மூலையில் 2 சைக்கிள் வண்டிகள் சாத்தப்பட்டிருந்ததையும் குப்புசாமி கவனித்துக் கொண்டு உள்ளே நுழைந்து அழகுதுரை அண்டை போய் சேர்ந்தான். அழகுதுரை நிரம்பவும் துர்பலமான நிலைமையில் கட்டிலில் படுத்திருந்தார். அவருடைய சாப்பாடு முதலியவை பங்களாவில் இருந்து வேலை தப்பாமல் வேலைக்காரர்கள் மூலம் அங்கே வந்தனவ என்றாலும் அவருடைய மனோவியாதியின் மேலிட்டினால் அவர் உணவை வெறுத்து சொற்பமாக காப்பி முதலியவற்றை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு மற்றவைகளை தாதிகள் முதலியோருக்கே தானம் வழங்கி வந்தார். அவருடைய உடம்பு இளைத்து பெரிதும் சோர்வை கொண்டதாக இருந்தது. ஆயினும் குப்புசாமி சென்ற காலையில் அவர் சற்று ஊக்கமும் வழக்கத்திற்கு மாறான சஞ்சலமும் கொண்டிருந்தார். ஆதலால் அவருக்கு முன்னால் கிடந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்ட குப்புசாமி, என்னப்பா அழகுதுறை, ஏதாவது செய்தி கிடைத்ததா? நீ ஏதேனும் ஆகாரம் சாப்பிடுகிறாயா என்றான். அதை கேட்ட அழகுதுரை முகத்தெளிவோடு, என்னப்பா குப்புசாமி, நேற்று சாயங்கால பேப்பரை நீ படிக்கவில்லையா என கேட்டார். குப்புசாமி வியப்புடன், இல்லையப்பா, உண்மையிலேயே எனக்கு நேற்று வயிற்று வலி வந்துவிட்டது. மறுபடியும் திரும்பி வர வேண்டும் என்று கூட நினைத்தேன். அதோ மரத்தடியில் நேற்று முதல் உடுப்பில்லாத போலீசார் பலர் இருந்து உன்னையும் உன் சிப்பந்திகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றே அதை நான் கவனித்தேன். உங்கள் ஜாபிதாவில் என்னையும் சேர்த்துவிடப் போகிறார்களோ என்று பயந்து இன்று வந்தேன். இப்போதும் அவர்கள் அதோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார். அழகுதுரை எழுந்து மரத்தண்டை இருந்தவர்களை பார்த்து விட்டு வந்து, சரி இருக்கட்டும், நமக்கேன் அச்சம். கற்பகவல்லி காணாமல் போனதை பற்றி நாம் எவ்வளவு பிரமாதமான விசனமடைந்து தவிக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் நம்மேல் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் என்பது போல நாம் போலீசாரை பற்றி அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காகவா நீ வராமல் இருந்தாய்? நாம் ஏன் அஞ்ச வேண்டும் என்பதை உத்தேசித்துத்தான் நான் இப்பொழுது புறப்பட்டு வந்தேன் என்றான் குப்புசாமி. அழகுதுரை, அப்படியானால் நீ நேற்றைய பேப்பரை உண்மையில் படிக்கவில்லையா? இதோ பார், ஒரு பயங்கரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. குப்புசாமி திகிலை காட்டிய தோற்றத்தோடு, ஐயோ, பெண்ணுக்கு அபாயம் ஒன்றுமில்லையே என்று கூறியபடி பேப்பரை பிரித்து பார்க்க அதில் அடியில் வரும் செய்தி பெரிய எழுத்துக்களில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. பெண் காணாமல் போனதில் எதிர்பார்க்காத மாறுபாடு. மிஸ்டர் M.R. ராஜகோபாலனுடைய பெண் காணாமல் போன விஷயம் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. இன்றைய தினம் தபாலில் அவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அது அவருடைய பெண்ணினாலேயே எழுதப்பட்டிருக்கிறது. அது பெண்ணின் கற்பை பற்றி பொது ஜனங்களின் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்திக்கத்தக்கதாக இருப்பதால் அதை அப்படியே பிரசுரிக்கும்படி அந்த கணவான் நம்மிடம் அதற்கு நகல் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். கடிதம் மகாகணம் பொருந்திய தகப்பனார் அவர்கள் சமூகத்திற்கு கற்பகவல்லி மிக வணக்கமாக எழுதி கொள்ளும் கடிதம். நான் கடற்கரைக்கு போயிருந்த பொழுது ஒருவன் என்னை அழைத்து கொண்டு போன விவரத்தை நம்முடைய மோட்டார் வண்டியின் டிரைவர் உங்களிடம் சொல்லியிருப்பான் என்று நினைக்கிறேன். என்னை அழைத்து வந்த மனிதன் சொன்ன செய்தி முழுதும் கட்டுக்கதை. அவன் என்னை பந்தோபஸ்தான ஒரு வீட்டின் நடுக்கட்டில் வைத்து கதவுகளை பூட்டி வைத்திருக்கிறான். இது ஒரு பயங்கரமான திருடர் கூட்டத்தின் வாசஸ்தலம் போல தெரிகிறது. இந்த மனிதனோடு இன்னும் பல முரட்டு மனிதர்கள் இருக்கின்றனர். என் மேல் இருந்த ஆபரணங்கள், ஆடைகள் ஆகிய யாவற்றையும் அவர்கள் பிடுங்கிக் கொண்டு ஒரு கந்தை சிலை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். நான் உங்களிடமிருந்து இன்று முதல் 10 தினங்களுக்குள் ரூபாய் 25,000 வரவழைத்து இவர்களுக்கு கொடுக்காவிட்டால் 10வது தினம் இரவில் என் கழுத்தை வெட்டி கழுத்தையும் உடலையும் கோணியில் கட்டி நம்முடைய பங்களா வாசலில் போட்டுவிட தீர்மானித்திருப்பதாக சொல்லி என்னை பயமுறுத்துகிறார்கள். ஆகையால் நான் இதை எழுதுகிறேன். நீங்கள் இதை பெற்றவுடன் பணம் கொடுக்க சம்மதிப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டால் இவர்கள் உங்களிடம் வந்து பணம் வாங்கிக் கொள்வதாக சொல்லுகிறார்கள். ஆகையால் இவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து என்னை உடனே மீட்டுக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் என்னை இவர்கள் கொண்டு விடுவது நிச்சயம். இங்கனம் பணிவுள்ள தங்கள் குமாரி கற்பகவல்லி. மிஸ்டர் ராஜகோபாலனுக்கு வந்துள்ள இந்த கடிதத்தை பார்த்து அவர் அந்த திருட்டு கூட்டாத்தினுடைய பயமுறுத்தலை கண்டு சிறிதும் அஞ்சவும் இல்லை, பொருட்படுத்தவும் இல்லை. தன் மகள் இறந்து போனாலும் போகட்டும் என்றும் தாம் திருடர்களுடைய இஷ்டப்படி நடப்பது தமது கௌரவதைக்கு குறைவான காரியம் என்றும் எண்ணினார்.
சென்னை துரைத்தனத்தாரின் பூர்த்தியான அனுதாபமும் உதவியும் இவருக்கு இருப்பதால் எப்பாடுபட்டாவது அந்த கூட்டத்தாரை கண்டுபிடித்து தக்க தண்டனை செய்து வைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அதுவுமன்றி அந்த கூட்டத்தாரின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க தக்க திறமையுடைய துப்பறியும் நிபுணர்கள் இருவரையும் அவர் நியமித்திருக்கிறார். அந்த திருட்டு கூட்டத்தாருடனே மரியாதையாக தமது மகளை கொணர்ந்து தமது பங்களாவில் சேர்த்து தம்மிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தவறினால் அவர்கள் நிர்மூலமாக்கப்படுவது நிச்சயம் என்றும் மிஸ்டர் ராஜகோபாலன் தெரிவித்து இதன் மூலம் அவர்களை எச்சரிக்கிறார் என்று வெளியிடப்பட்டிருந்த செய்தியை படித்த குப்புசாமி ஆச்சரியத்துடன் பேசத் தொடங்கி, என்னப்பா இது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறதே, இவ்வளவு பயங்கரமான நிலைமையில் வேறு யாராக இருந்தாலும் அலறி அடித்துக்கொண்டு உடனே பணம் கொடுக்க தயாராகி விடுவார்கள். இந்த ராஜகோபாலனுக்கு கற்பகவள்ளி ஒரே மகள், அப்படியிருந்தும் அவருடைய முரட்டுத்தனத்தை பார்த்தாயா என்றான். அழகுதுரை, அதுதான் என் கலக்கத்தை அதிகப்படுத்துகிறது. இந்த மாதிரி காரியம் அமெரிக்கா முதலிய இடங்களில் நடைபெறுவதாக கேள்வியுற்றிருக்கிறோம். இது நம்முடைய ஊரிலும் ஆரம்பமாகிவிட்டதே. வந்தது வரட்டும் என்று அந்த திருட்டு கூட்டத்தார் அவளை கொண்டுவிட்டால் பிறகு அவளை சிருஷ்டிக்க முடியுமா? இவர்களுக்கு இனிமேல் குழந்தை பிறக்குமா? என்ன முரட்டுத்தனம் இது! குப்புசாமி, ஆனால் இந்த கடிதம் ஒரு விதத்தில் உனக்கு அனுகூலமானது. உன்மேல் அவருக்கு உண்டாகியிருந்த சந்தேகம் இதனால் நீங்குவது நிச்சயம். அழகுதுரை, இந்த பயங்கர நிலைமை ஏற்படுவதை விட என்மேல் அபவாதம் ஏற்படுவது எனக்கு ஒரு பொருட்டாக தோன்றவில்லை. பாவம், அவள் அந்த முரடரிடம் அகப்பட்டு எந்த விதமான திகில் கொண்டு தவிக்கிறாளோ தெரியவில்லையே. அதை நினைக்கும் பொழுதே எனக்கு குலை நடுக்கம் உண்டாகிறதப்பா. குப்புசாமி, வாஸ்தவம்தான். எனக்கும் அதே மாதிரி உணர்ச்சி தான் உண்டாகிறது. பெற்ற தாய் தகப்பனாருக்கு இந்த மாதிரி உணர்ச்சி உண்டாகவில்லையே, அது அல்லவோ ஆச்சரியம். அழகுதுரை, அதை நாம் இலக்காரமாக சொல்வது தவறு. அதுவும் ஒரு விதத்தில் சுத்த வீரத்தனம்தான். இது என்ன விதமாக முடியப் போகிறதோ தெரியவில்லையே. குப்புசாமி, இனி போலீஸ் ஜவான்கள் மரத்தடியை விட்டு போய்விடுவார்கள். அழகுதுரை, போலீசார் இதை பொய் என்று நினைத்தாலும் நினைப்பார்கள். நானே பெண்ணை எங்கேயாவது ஒழித்துவிட்டு என் மேல் சந்தேகம் உண்டாகாமல் இருக்கும் பொருட்டு தந்திரமாக இந்த மாதிரி கடிதத்தை எழுத செய்திருக்கலாம் என்று அவர்கள் நினைத்தாலும் நினைப்பார்கள் அல்லவா? குப்புசாமி, அப்படியும் எண்ணலாம். இது பெரிய வேதனையாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது என் கையில் ஒரு 25,000 ரூபாய் இருந்தால் பெண்ணின் சிநேகிதி ஒருத்தி அவள் விஷயத்தில் அச்சம் கொண்டு பணத்தை கொடுக்க விரும்புவதாகவும் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்றும் பத்திரிகையில் வெளியிட்டு விடுவேன். அழகுதுரை சந்தோஷ முகமலர்ச்சியோடு, என் அத்தான் அதை விரும்ப மாட்டார். குப்புசாமி, அவர் திருட்டு கூட்டத்தை அழிக்கட்டுமே. யாரோ ஒரு சிநேகிதை அவருடைய பெண்ணை விடுவித்தால் அதற்காக பெண்ணை அவர் வீட்டில் சேர்க்க மாட்டாரா? அழகுதுரை சிரித்துக்கொண்டு, அவர் அப்படியும் செய்யத்தக்கவரே. குப்புசாமி, செய்தால் நல்லதாயிற்று. பெண் உன்னிடம் வந்திருக்கட்டுமே. பெண் கசக்கும் என்பாயா நீ? அழகுதுரை புன்னகையுடன், கசக்குமா? கற்கண்டு கட்டி போல் இருக்கும். நீ முதலில் பணத்தை கொடுத்து அவளை வரவழையப்பா. எனக்கு இரட்டை சந்தோஷம். குப்புசாமி சிரித்துக்கொண்டே, என்னிடம் 25,000 தம்பிடி கூட இல்லை. ஒரு வாரத்திற்கு முன் எனக்கு ரூ. 100 அவசரமாக வேண்டியிருந்தது. என் தகப்பனார் விலைக்கு வாங்கி எங்கள் வீட்டை ஒரு மார்வாடியிடம் அடமானம் வைத்து பணம் வாங்குவதற்குள் மொழி பிதுங்கிவிடும் போல ஆகிவிட்டதே. அழகுதுரை, பாவம், நீ என்ன செய்வாய்? இப்பொழுது நானே முயற்சித்தால் கூட எனக்கு ரூபாய் 25,000 பெயராதே. குப்புசாமி, உன் தகப்பனாரிடம் கேட்டால் ஒரே செக்கில் 25,000 கிடைக்குமே. உனக்கென்னப்பா கவலை? அழகுதுரை, சரிதான். சொற்ப தொகையாக இருந்தால் காரணம் கேட்காமல் என் தகப்பனார் உடனே செக் கொடுப்பார். இது பெரிய தொகை, காரணம் கேட்பார். ராஜகோபாலனுடைய பெண்ணை மீட்க தேவை என்றால் என் தகப்பனாருக்கு வரும் கோபத்தில் ஆயுசு காலம் பரியந்தம் வரை அவர் என் முகத்தை பார்க்கவும் மாட்டார், என்னோடு பேசவும் மாட்டார். குப்புசாமி, அப்படியானால் அந்த பெண்ணின் காதலிப்பதற்கும் அதே விதமான இடையூறு தானே ஏற்படும்? அவரும் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார் தானே? ராஜகோபாலனும் ஒப்புக்கொள்ள மாட்டார். நானும் கற்பகவல்லியும் கல்யாண சடங்கில்லாமல் புருஷன் மனைவியாக இருக்கிறோம். இருவருடைய மனதும் ஒன்றுபடுவதை விட தாலி சரட்டின் பலம் அதிக உறுதியானதா என கேட்டார் அழகுதுரை. குப்புசாமி, நீ எப்படியாவது செய்யப்பா. நான் போய் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு மறுபடியும் வருகிறேன். நீ பட்டினி கிடக்க வேண்டாம். சொற்பமாவது சாப்பிடப்பா. உடம்பு இளைத்து போனால் அழகு குறைந்து போகும். அழகுதுரை, சரி, நீ போய் சாப்பாட்டை முடித்து கொண்டு வா. என் உடம்பு இளைத்து போனால் போகட்டும். குப்புசாமி வெளியில் சென்றான். சென்றவன் கீழ்ப்பார்வையாக போலீசாரை கவனித்தான். அவர்களும் அவனை பார்த்தனரானாலும் அசட்டையாக தங்கள் விளையாட்டில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தனர். குப்புசாமி அதற்கு மேல் அவர்களை கவனிக்காமல் நடந்து சுமார் 1 பர்லாங்கு தூரத்திற்கு அப்பால் இருந்த ஒரு ஹோட்டலை அடைந்து தனது அறைக்குள் சென்று தன் ஸ்நானம், சாப்பாடு முதலியவற்றை முடித்துக்கொண்டு
அங்கே வந்த தனக்கு பரிச்சயமான இன்னொரு மனிதனோடு தன் அறைக்குள் சென்று பிற்பகல் வரையில் பேசிக்கொண்டிருந்தான். அவனுடன் ஹோட்டலுக்கு வெளியில் வந்தான். குப்புசாமியோடு வந்தவன் சரி வருகிறேன் என்று கூறியபடி பிரிந்த காலத்தில் வீட்டின் வாசலில் நின்ற ஒரு பரதேசியின் மேல் அவர்கள் இருவருடைய கவனமும் சென்றது. அந்த பரதேசி தன் கையில் வைத்திருந்த ஒரு காகிதத்தை குப்புசாமியிடம் வணக்கமாக நீட்ட அவன் அதை வாங்காமல் தன் நண்பன் பக்கம் திரும்பி, வாங்கி பாரப்பா, இது ஒரு புது மோஸ்தர் யாசகம். இவர்கள் தங்களுக்கு பிச்சை போடுங்கள் என்று வாயை திறந்து தங்கள் கஷ்டங்களை எடுத்துச் சொல்வதற்கு கூட திறமையற்றவர்கள். இது ஒரு ஜம்பம். இந்த ஆசாமியை கொஞ்ச நேரத்திற்கு முன் நான் டாக்டர் அழகுதுரையின் வைத்தியசாலை என்றை பார்த்த ஞாபகம் உண்டாகிறது என்றான். குப்புசாமி நண்பன் அந்த காகிதத்தை வாங்கி அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்ததை படித்தான். செவிட்டு ஊமையின் பரிதாப நிலைமை. நான் ஆண்டி வகுப்பைச் சேர்ந்த ஒரு அனாதை பெண். பிறவிலேயே நான் செவிட்டு ஊமை. போன வருஷம் ஒருவன் என்னை விவாகம் செய்து கொண்டான். அவன் 1 மாதத்திற்கு முன் இறந்து போய்விட்டான். அவன் ஒரு சொத்தையும் வைக்கவில்லை. நான் பிழைக்க மார்க்கமில்லாமல் திண்டாடுகிறேன். நான் அனாதையான பெண் என்பதை காணும் துஷ்டர்கள் என்னை பலாத்காரமாக துன்மார்க்கத்திற்கு அழைத்தபடியால் அவர்களுக்கு பயந்து நான் காஷாய துணி கட்டி பரதேசி தோற்றத்தை மேற்கொண்டிருக்கிறேன். இந்த கோலத்திலும் என் விதவைத்தன்மைக்கு பங்கம் நேரும்படியான தொந்தரவுகள் உண்டாகின்றன. ஆகையால் இதை படிக்கும் தயாள குணப்பிரபுக்கள் எவரேனும் இந்த அனாதையின் மேல் இரக்கம் கொண்டு என்னை எந்த வீட்டிலாவது வைத்து 2 வேளை கஞ்சி வார்த்தால் நான் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வேன். எந்த இடத்தில் வைத்தாலும் நம்பிக்கைக்கு பழுதில்லாமல் நாணயமாக உழைத்து வேலை செய்து வீட்டாருக்கு திருப்தி உண்டாகும்படி நடந்து கொள்வேன். நிராதரவாக இருக்கும் இந்த அனாதைக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் உண்டாகும்படி எந்த மகானாவது உதவி செய்யும்படி நான் 1000 கோடி சாஷ்டாங்க தண்டனிட்டு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு செவிட்டு ஊமை உண்ணாமலையம்மா என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த மனிதன் அதை படித்து முடித்தான். பின் ஒருவிதமான சந்தோஷ முகமலர்ச்சியோடு அந்த பரதேசி பெண்ணை ஏற இறங்க பார்த்தான். அவள் இடுப்பில் ஒரு காஷாய துண்டத்தை கட்டி அதற்கு மேல் நீளமாக தொங்கிய ஒரு காஷாய ஜிப்பாவை அணிந்திருந்தாள். இன்னொரு காஷாய துணினால் தலை, காதுகள் முதலியவற்றை மறைத்து அதன் நுனிகளை கழுத்தில் போட்டு கட்டி கொண்டிருந்தாள். ஆகவே முகமும் மணிக்கட்டு வரையில் 2 கைகளும் 2 பாதங்களுமே வெளியில் தெரிந்தன. 2 கைகளிலும் முகம் முழுவதிலும் அவள் விபூதியை குழைத்து பற்று போல அப்பிக்கொண்டிருந்தாள். அவளது உடம்பில் ஓர் ஆபரணமும் காணப்படவில்லை. கையில் ஒரு வளையல் கூட இல்லை. ஆனால் கழுத்தில் ஜிப்பாவிற்கு மேல் வெள்ளியினால் சம்புடம் போல செய்யப்பட்ட ஒரு சிறிய செச்சை நூல் கயிற்றால் கட்டப்பட்டு மார்பில் தொங்கிக் கொண்டிருந்தது. குப்புசாமியின் நண்பன் அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு குப்புசாமியின் முகத்தை பார்த்தான். குப்புசாமி ஊமையை நோக்க, அவளுக்கு எழுத படிக்க தெரியுமா என்று சைகையின் மூலம் கேட்க, அவள் கொஞ்சமாக தெரியும் என்றாள். குப்புசாமி தன் நண்பனை பார்த்து, சரி, இவள்தான் குழுவிற்கேற்ற கோமுட்டி. அழைத்து கொண்டு போய் ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வாங்கி கொண்டு வரவும். போக வேண்டிய இடங்களுக்கு போகவும் இவள் தகுந்தவள். மற்றவர்கள் கவனிக்கவும் மாட்டார்கள் என்றான். அந்த ஊமை பெண் அசடு தட்டிய நிச்சலமான முகத்தோடு அவர்கள் என்ன விதமான சைகை காட்டுவார்களோ என்று ஆவலோடு எதிர்பார்த்தவளாக உயிரற்ற பதுமை போல காணப்பட்டாள். உடனே குப்புசாமி அந்த பெண்ணை நோக்கி இவருடன் கூட போ என்று சைகை காட்ட, ஊமை பெண் அசடு வழிந்த சந்தோஷ முகமலர்ச்சியோடு குப்புசாமி நண்பனோடு செல்லத் தொடங்கினாள். தீர அப்பளசாமி புலியார். கற்பகவள்ளியின் கடிதம் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட தினத்திலிருந்து 7 தினங்கள் கழிந்தன. சென்னை துரைத்தனத்தாரின் பிரத்யோக உத்தரவு போலீஸ் கமிஷனருக்கு கிடைத்திருந்தது. கமிஷனர் மற்ற விஷயங்களை விட இந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த சென்னையில் உள்ள சிஐடி போலீசாரும் ஒவ்வொரு ஸ்டேஷனை சேர்ந்த இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டர் சிப்பந்திகள் ஆகியோரும் அந்த திருட்டு கூட்டத்தாரின் இருப்பிடத்தை கண்டு திருடர்களை பிடித்து கற்பகவள்ளியை மீட்க வேண்டும் என்று கண்டிப்பான உத்தரவு அடிக்கடி பிறப்பித்துக் கொண்டே இருந்தார். போலீசார் மோட்டார் வண்டிகளில், சைக்கிள் வண்டிகளிலும் ஓயாமல் பறந்து கொண்டிருந்தனர். போலீஸ் உடுப்பில்லாத ஏராளமான உத்தியோகஸ்தர்கள் சந்தேகம் உண்டாகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் தந்திரமாக போய் உளவு பார்த்து கொண்டு வந்தனர். முக்கியமாக சிஐடி இலாகாவின் தலைவரான மிஸ்டர் அப்பளசாமி பலவித வேஷங்கள் தரித்து டாக்டர் அழகுதுரையின் நடவடிக்கைகளையும் அவரைச் சேர்ந்தவர்களின் போக்குவரத்துகளையும் கவனித்தார். ஏனென்றால் அவருக்கு அழகுதுரையின் மேலேயே பூர்த்தியான சம்சயம் ஏற்பட்டிருந்தது. அவர் அடிக்கடி மிஸ்டர் ராஜகோபாலினிடம் வந்து தாம் கண்டுபிடித்த துப்புகளை விளக்கி,
ராஜகோபாலனும் அதே அபிப்பிராயத்தை கொள்ளும்படி செய்திருந்தார். இயற்கையிலேயே மூர்க்கமான சுபாவம் வாய்ந்தவரான ராஜகோபாலன் துரைத்தனத்தாரின் செல்லப்பிள்ளை என்று தம்மை மதித்ததால் எவரும் தமக்கு நிகரில்லை என்று நினைத்து ஆகாய கோட்டையில் இருந்து வந்தவராதலால் தமது பெண்ணுக்கு நேரிட்ட சம்பவங்களால் அவர் ரத்தம் குடித்த புலி போல மாறிப்போய் நிமிஷத்திற்கு நிமிஷம் டெலிபோன் வழியாக சட்ட மெம்பர், கமிஷனர் முதலியோருடன் பேசுவதிலும், முக்கியமாக தமது எதிரியான மிஸ்டர் ராமமூர்த்தியையும் அவருடைய குமாரரையும் அழிப்பதற்கான யுக்திகள் செய்வதிலுமே தமது பொழுதையும் கவனத்தையும் பூர்த்தியாக செலவிட்டுக் கொண்டிருந்தார். கற்பகவல்லியால் குறிக்கப்பட்ட வாய்தா பூர்த்தியாவதற்குள்ளாகவே எப்படியும் போலீசார் திருடர்களை கண்டுபிடித்து விடுவார்கள் என்றும் தம் பெண்ணுக்கு எவ்வித அபாயமும் நேராதென்றும் எண்ணிக்கொண்டிருந்தார். 7 தினங்கள் வரையில் வியர்த்தமாக ஒழியவே பெண்ணை பற்றிய கவலை சிறுக சிறுக உள்ளுக்குள் தலைகாட்டத் தொடங்கியது. அவருடைய நோக்கம் போல எப்பொழுதும் எந்த விஷயத்திலும் ஒத்தூதி கை சேர்ந்தவளான கமலத்தம்மா வெளிக்கு அவருடைய பிடிவாத மனப்போக்கை அனுசரித்து பேசினாலேயே ஆனாலும் இடையிடையில் 10 நாளைக்குள் போலீசார் திருடர்களை பிடிக்காவிட்டால் என்ன நடக்குமோ தெரியவில்லையே என்று அடிக்கடி தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறவள் போல ராஜகோபாலனுடைய காதல் விழும்படி கூறுவாள். அதற்கு ராஜகோபாலன் மறுமொழி கொடுக்காமல் அதை கவனிக்காதவர் போல இருப்பார். அது அவருடைய மனதில் பதிந்து உள்ளுக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கும். அந்த நிலைமையில் சிஐடி தலைவர் அப்பளசாமி அவரிடம் வந்து சேர்ந்தார். மிஸ்டர் ராஜகோபாலன் அவரை வரவேற்று தமக்கு எதிரில் வைத்துக்கொண்டு, ஏதாவது சந்தோஷ சங்கதி உண்டா? இன்று 7வது தினம் என்பது உங்களுக்கு கவனத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன் என்றார். அப்பளசாமி, இரவு பகல் எனக்கு இதே கனவுதான். துக்கத்தில் இதை பற்றி நான் ஏதோ சொல்வதாக என் மனைவி 2-3 தினங்களாக என்னிடம் சொல்லுகிறாள். நான் ஆராய எனக்கு அந்த டாக்டர் அழகுதுரையின் மேல் ஏற்பட்ட சந்தேகமே உறுதிப்படுகிறது. அவரைதான் பெண்ணை எங்கேயோ ஒளிய வைத்துக்கொண்டு தம்மேல் சந்தேகம் உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்ற நினைவில் தமக்கு அடிக்கடி உடம்பு அசௌக்கியம் என்று பாசாங்கு பண்ணுவதாக நான் எண்ணுகிறேன் என கூறினார். ராஜகோபாலன், என் மனதிலும் அடிக்கடி அதே சந்தேகம்தான் உண்டாகிறது. அப்பளசாமி, அதுவே நிச்சயம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். ஆகையால் நாட்கள் ஆவதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இது அவருடைய வேலையாக இருந்தால் பெண்ணுக்கு கெடுதல் உண்டாகாது என்பது நிச்சயம் என கூறினார். ராஜகோபாலன், அதனால்தான் நாங்கள் அதிகமாக கவலைப்படாமல் இருக்கிறோம். அது இருக்கட்டும், நீங்கள் டாக்டருடைய நடவடிக்கைகளை நெருங்கி தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் அல்லவா? அப்பளசாமி சிரித்தபடி, அதை உங்களிடம் சொன்னால் நீங்கள் சிரிப்பீர்கள். ராஜகோபாலன், ஏன் சிரிக்க வேண்டும்? போலீசார் உண்மையை கண்டுபிடிக்க எதையாவது செய்வார்கள். அதை பற்றி சிரித்தால் பிறகு காரியமாவதெப்படி? அப்பளசாமி, அவருடைய வைத்தியசாலையில் 2 தாதிகள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருத்தி தெய்வாதீனமாக என் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் இருக்கிறாள். அவளுடைய அச்சத்தை போக்கி அவளிடம் பேச்சு கொடுத்து அவளை அங்கு வைத்தியசாலையில் நடக்கும் விஷயங்களையெல்லாம் கூறுமாறு சாதுரியமாக செய்துவிட்டேன் என கூறினார். ராஜகோபாலன், நல்ல முதல் தர யுக்தி. உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய செய்தி எதையாவது அவள் கூறினாளா? அப்பளசாமி, எத்தனையோ சொல்லியிருக்கிறாள். அவைகளெல்லாம் நான் இப்பொழுது வெளியிடுவது உசினமானதல்ல. மாதிரிக்கு ஒரு சங்கதி சொல்லுகிறேன். அந்த டாக்டருடன் படித்த ஒரு சிநேகிதன் வயிற்று வலிக்கு மருந்து கேட்பதற்காக அடிக்கடி அவரிடம் வருகிறானாம். அவரும் உங்கள் பெண் காணாமல் போனது சம்பந்தமாக 2-3 தடவைகள் பேசிக் கொண்டிருந்தார்களாம். தன்னிடம் ரூபாய் 25,000 இருந்தால் ஒரு சிநேகிதை உதவுவது போல தான் உதவி செய்து அந்த பெண்ணை மீட்பேன் என்று அந்த வயிற்று வலிக்காரன் சொன்னானாம். அழகுதுரையின் தகப்பனார் ஒரே செக்கில் ரூபாய் 25,000 கொடுக்கக்கூடியவராதலால் அவரிடம் கேட்டு வாங்கி அழகுதுரையே பெண்ணை மீட்கலாம் என்றும் அவன் சொன்னானாம். டாக்டர் தான் அந்த மாதிரி செய்ய முடியாதென்று சொல்லிவிட்டாராம். அவர் பெண்ணிடம் அபாரமான காதல் கொண்டவர், லட்சாதிபதியின் பிள்ளை. பெண் உயிரை இழக்கக்கூடிய அபாய நிலைமையில் இருப்பதை அறிந்தும் அவர் சும்மா இருக்கிறாரே, அது எதை காட்டுகிறது? ராஜகோபாலன், பெண்ணை அவனை மறைவில் வைத்திருப்பதால் அவன் பெண்ணின் மேல் பிரியமில்லாதவன் போல நடிக்கிறான். அப்பளசாமி, அதுதான் பாயிண்ட். அதுவுமில்லாமல் அந்த குப்புசாமியுடன் சிநேகிதம் செய்து அவன் மூலியமாக ரகசியத்தை கறக்கும்படியாக அந்த தாதியை ஏவி இருக்கிறேன் என கூறினார். ராஜகோபாலன், சரி, நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். எப்படியாவது 10வது நாளைக்குள் அந்த திருட்டு கூட்டத்தாரை நீங்கள் பிடித்து பெண்ணை மீட்டுத் தர வேண்டும். இல்லையானால் எனக்கு பெரிய அவமானம் ஏற்படுவது நிச்சயம். அப்பளசாமி, நமக்கு மாத்திரம்தானா? சென்னை துரைத்தனத்தாருக்கே இது ஒரு பெரிய இலக்காரத்தை உண்டாக்கிவிடும். இதையெல்லாம் எங்கள் கமிஷனரும் நாங்களும் நன்றாக உணர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு இரவு பகல் இதே சிந்தனைதான், இதை பற்றிய முயற்சிதான் என்றார்.
அவர்கள் அவ்வாறு பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் அன்றைய மாலை பத்திரிகை ஒன்று வந்து சேர்ந்தது. ராஜகோபாலன் அதை பெற்று அலட்சியமாக பக்கங்களை புரட்டினார். அப்பொழுது ஒரு பக்கத்தில் பெரிய எழுத்துக்களில் காணப்பட்ட ஒரு செய்தி அவருடைய திருஷ்டியில் பட்டது. அடடே, ஏதோ சங்கதி வந்திருக்கிறதே என்று வியப்புடன் கூறியபடி ராஜகோபாலன் அதை படித்தார். ஸ்ரீமதி கற்பகவல்லி அம்மாளின் 2வது கடிதம்.